வில்லன் மாதிரி இல்லை, ஹீரோயின் மாதிரி இல்லை, ஹீரோ மாதிரி இல்லை. என்ன காரணம்னா ஹீரோவும் லூஸு. அவள் லவ் பண்ணேன்னு சொல்லவே இல்லை, எதுக்கு பின்னாலே ஓடிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா பொண்ணா இல்லை, படத்துலேயே அந்த டைலாக் வருது. இல்லை இவரோட அழகாக இருக்கு அப்படியும் கிடையாது, முக்கியம் தான் இருக்கு. இந்த படத்தில் இந்த நடிச்சிருக்காங்களா நடிகை எங்கே தேர்ந்தெடுத்தீங்க? ஏன்னா அவ்வளவு டேஷ் 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 லோன் போட்டு எங்க ஹீரோயினை செலக்ட் பண்ணீங்க? ஒரு அழகான பெண்களை தேர்ந்தெடுத்து படத்தில் நடிக்க வச்சிருக்கலாமே. நான் ஒன்று தான். இப்போ நார்மலாக ப்ராஸ்டியூட்னாலே இந்த பெருசாக பொட்டு வச்சுக்கிறது, பீடா போட்டுக்கிறது, சேலை கட்டிக்கிறது அந்த மாதிரி இருப்பாங்க. எந்த காலத்துல இருக்கீங்க? அது பண்ண வேணாமேன்றதுக்காக ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபை விட ப்ராஸ்டியூட்ஸ் ரொம்ப ஹவுஸ் ஒய்ஃப், அதான் உண்மை. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி அல்ல. இப்ப இதுல இருக்கிற எந்த பெண்ணையுமே எவனும் செலக்ட் பண்ண மாட்டான். அப்படி இப்படின்னு தள்ளி விடுறது இல்லை, அந்த மாதிரி தானே இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இடையில ஒரு திடீர்னு ஒரு கதை வந்து லட்சுமியோட போகுது. அது எதுக்கு? அது ஒட்டவே இல்லையே. அந்த இன்னொரு துணை இல்லைன்னு வராங்கல்ல, இது போட்டு என்ன கதையோட ஒட்டவே இல்லையே. இல்ல ஆமாவா? அதோட முடிச்சிருங்க. என்ன அது இல்ல, அது கதையோட புரியல. அது இவரோட ரைவல் வில்லன்ற மாதிரி இது பண்ணிருந்தாரு. அவரு ரெண்டாவது போலீஸ் வந்து ஐயோ பாவம், இப்படிட்ட கெஞ்சினாரு, அவர்கிட்ட கெஞ்சினாரு. நேரத்தும் படம் எப்படின்னா ஒரு ப்ராஸ்டியூட்டை லவ் பண்றதுக்காக தான். ஒருவேளை இந்த வருஷ கடைசியில் இப்படி படங்கள் வரணும்னு நினைச்சாங்க. இதுவும் ப்ராஸ்டியூட்டை லவ் பண்றதுக்காக தான். ப்ராஸ்டியூட்டை அவர் எதுக்காக லவ் பண்றாரு? டைரக்டர் வந்து ஒரு பர்சனல் லோன் போட்டு ஒரு வீடு வாங்காமல் ஒரு கார் வாங்காமல் படம் எடுத்துட்டாப்புல. ஸோ 20 வருஷத்துக்கு லோன் கட்டணும். படம் ஓடுதோ ஓடலையோ அவர் லோன் கட்ட வேண்டிய இதுக்கு அதுக்காக நீங்கள் சொல்ல வேணாம். அதுவும் உங்களுக்கு படம் எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எழுதலாம். ஆனால் அவனோட அந்த டைரக்டரோட உழைப்பு, அந்த மன தைரியம், அதை வந்து நான் பார்த்து அரண்டேன்னா அந்த வயசில் நம்ம யோசிச்சிருப்போமான்னு தெரில. அவன் பயங்கரமாக யோசித்து ஃபுல் ரிஸ்க் ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு லோன் போட்டு படம் எடுப்போம், வந்தால் என்ன பண்ணுறது பார்ப்போம் அப்படின்னு தைரியமாக பண்ணியிருக்காரு. எங்கள் எல்லாரோட உழைப்பும் போட்டிருக்கோம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு தெரில. நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் வந்து பாராட்டினீங்க. ஸோ இந்த படம் வருதுங்கிறத கொண்டு போய் சேர்க்குறதுக்கு எங்களுக்கு உங்களை விட்டால் வேறு எந்த ஆயுதமும் கிடையாது. முதல் வந்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்குள்ளே படம் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ தான் நிறைய பேர் கூட சேர்ந்து பார்க்குறோம். வெளில வந்து எல்லோரும் பேசினது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் எனக்கும் ஃபஸ்ட்டு படம் இது ஹீரோவா, இவருக்கும் ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன். உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்தது. அண்டு அதை தாண்டி இப்போது இத்தனை கேமரா முன்னாடி இத்தனை மைக்கெலாம் இன்னும் பேசுறது எல்லாம் டிவியில் தான் பார்த்துருக்கோம் நாங்கள். ஸோ இன்றைக்கி இது நடக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட சின்ன பட்ஜெட்டில் ஓரளவுக்கு இதாக தான் பண்ணது. பட் ஆனால் மக்கள் கூட இதை போய் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இது இன்னும் 2 நாள் தான் இருக்குது படத்துக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் போய் சேர்க்கும். இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்றதை தெரியப்படுத்துறதுக்கு இது பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும் நம்புகிறோம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஜென்யூனாக அவங்களுக்கு படம் எவ்வளோ ஒர்க் ஆகிருக்கோ அதை கொண்டு போய் ஆடியன்ஸை மட்டும் சேர்த்துட்டா போதும். அவ்வளோ. ஓகே, தேங்க்யூ. படத்தில் வந்த மதன் அவர் தான் சார். நீங்கள் ஓகே, டைரக்டர் கொஞ்சம் அளவாக பேசுகிறோம், நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். ஓகே, வணக்கம். உங்களுக்கே தெரியும், 2026 ஜனவரியில் வர்றோம். 2 பெரிய மலைகள் நடுவில் ஒரு குட்டி போட்டில் உள்ளே வர மாதிரி இவர் சொல்லுவார்ல வடிவேல் சார், நாங்கள் எக்ஸலில் போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கோம். ஸோ எங்களுக்கு இருக்க ஒரே பலமாக போது நீங்கள் மட்டும்தான். ஏன்னா எங்களுக்கு மற்றபடி ப்ரமோட் பண்ணுறதுக்கு, ஏரியா வளர்ச்சி ஏதாவது ப்ரமோட் பண்ணுறதுக்கோ ஃப்ளக்ஸ் வைக்கிறதுக்கோ அதுக்கெலாம் எங்களுக்கு பட்ஜெட் இல்லை. என்ன பணம் இருக்கோ அதை ஃபுல்லாக வந்து படத்தை எடுக்கிறதுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்கோம். நல்ல படம் எடுத்துருக்கோம், நம்புகிறோம். நீங்கள் பாருங்கள். நான் வந்து பர்சனலாக எனக்காக ஒரு அப்ளிகேஷன் வைக்கிறேன்னா, நான் இப்போ உங்கள் எல்லாருமே எனக்கு பார்த்து ரொம்ப நாள் பழக்கம் இருக்குது. இறுதி பக்கம், அப்புறம் வல்லவன் வந்து நிறையா படத்தை நடிச்சிட்டு இருக்கேன். எல்லோரும் வந்து நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஆனால் நான் தான் இன்னும் பெரிய ஆக்டர் ஆகாமே போயிட்டுருக்கு. ஸோ அந்த திரை மறைவிலேயே நல்ல ஆக்டர்னு பேர் வாங்கினது போய் படம் ஹிட் ஆனால் தான் பெரிய ஆக்டராக ஆக முடியும். அதுக்கு உங்கள் உதவி எனக்கு எங்களை எல்லாருக்குமே ரொம்ப தேவை. குறிப்பாக இந்த படம் நல்லா ஓடணும்,
அதுக்கு நீங்கள் எல்லாருமே எழுதணுங்கிறது ஏன்னா டைரக்டர் வந்து ஒரு பர்சனல் லோன் போட்டு ஒரு வீடு வாங்காமல் ஒரு கார் வாங்காமல் படம் எடுத்துட்டாப்புல. ஸோ 20 வருஷத்துக்கு லோன் கட்டணும். படம் ஓடுதோ ஓடலையோ அவர் லோன் கட்ட வேண்டிய இதுக்கு அதுக்காக நீங்கள் சொல்ல வேணாம். அதுவும் உங்களுக்கு படம் எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எழுதலாம். ஆனால் அவனோட அந்த டைரக்டரோட உழைப்பு, அந்த மன தைரியம், அதை வந்து நான் பார்த்து அரண்டேன்னா அந்த வயசில் நம்ம யோசிச்சிருப்போமான்னு தெரில. அவன் பயங்கரமாக யோசித்து ஃபுல் ரிஸ்க் ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு லோன் போட்டு படம் எடுப்போம், வந்தால் என்ன பண்ணுறது பார்ப்போம் அப்படின்னு தைரியமாக பண்ணியிருக்காரு. எங்கள் எல்லாரோட உழைப்பும் போட்டிருக்கோம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு தெரில. நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் இதை பாராட்டினீங்க. ஸோ இந்த படம் வருதுங்கிறத கொண்டு போய் சேர்க்குறதுக்கு எங்களுக்கு உங்களை விட்டால் வேறு எந்த ஆயுதமும் கிடையாது. இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா மட்டும்தான் எங்களுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு. அதனால் தயவு செஞ்சு எங்களோட படங்களை பற்றி கொஞ்சம் நிறைய எழுதணும். இந்த நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு நிறைய எழுதினாலும் இதையும் கொஞ்சம் எழுதணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் நடிகர் பசுபதிராஜ் பேசுகிறேன். நான் நிறைய படங்களில் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த டைரக்டர் வந்து தன்னுடைய தன்னம்பிக்கையோடு இந்த படத்தை வந்து இறங்கி பண்ணியிருக்காரு. அதுக்கான சப்போர்ட்டை நாங்களாம் கொடுத்து இதில் நடிச்சிருக்கோம். கிருபாகரன்ற ஒரு கேரக்டர் நான் இதில் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஸோ மீடியா இல்லைன்னா இப்போ வந்து சினிமாவுக்கான ஒரு வழிகாட்டியாக, ஒரு முன்னோடியாக மீடியா தான் மெயினாக இருக்கீங்க. அதனால் நீங்கள் தயவுசெய்து இந்த படத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்கு படமாக, இளைஞர்களுக்கு ஒரு நல்ல விருந்தாக இந்த திரைப்படம் இந்த 2026 இருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. அதை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு பாங்கு உங்ககிட்ட தான் இருக்குது. அதை தயவுசெய்து எங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் டைம் ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் இதில் வந்து ஷெரீஃப்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நானே சொல்லக்கூடாது, நீங்களாம் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டைரக்டர் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. இதை வந்து நீங்கள் தான் போயிட்டு சேர்த்து விடணும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து தமிழ் செல்வன். நான் இந்த இதே பிரசாத் லேபில் நிறைய ப்ரெஸ்ஸில் வந்து ஃப்ரீலான்ஸ் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படியே ட்ரை பண்ணி இப்போ தான் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு கேரக்டர் ரோல் கிடச்சிருக்கு. அவர் பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சாய் தினேஷ். இந்த படத்தில் நான் காட்வின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு யங் டீமாக வந்து இந்த படத்துக்காக நாங்கள் இறங்கியிருக்கோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ப்ரொமோஷன்ஸ்லாம் நிறைய இடத்துல ட்ரை பண்ணி முடிஞ்ச வரைக்கும் புஷ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த நியூ இயர் வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு சக்ஸஸாக கொடுத்து இதுக்கு மேலே நாங்கள் நிறைய படங்கள் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு நாங்கள் ஆசைப்பட்றோம். அது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. அது சொல்ல வேணாம்னா சொல்லியிருந்தேன். அது நாங்கள் பர்சனலாக கஷ்டப்படுறது யாருக்கும் தேவையில்லை. தனிப்பட்ட முறையில் நான் கஷ்டப்படுறது தேவையில்லை. சொசைட்டி மேலே ஒரு சின்ன கன்சர்ன் இருக்குது, அதை சொல்லணும்னு தோணுச்சு. அது அவ்வளோதான். மற்றபடி நான் லோன் வாங்கினேன் அதெல்லாம் அது தெரியாமல் சொன்னது. ஆமாம், இதே பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்குற படம்னு சொல்றாங்க. ஆனா வந்து எந்த இடத்துலயுமே வந்து ஹீரோயின் வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை. ப்ரீவியஸ் ஷோலயும் வரல, ப்ரெஸ் ஷோலயும் வரல. என்ன காரணம்? சார், கேரளாவில் வேறு ஷூட்டில் இருக்காங்க. கேரளாவில் வேறு ஷூட்டில் இருந்தாங்க. மற்ற ப்ரொமோஷன்லாம் வந்திருந்தாங்க, சேனல் இன்டர்வியூஸ்க்குலாம் வந்திருந்தாங்க. இப்போ இந்த டைமில் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. கூப்பிட்டோம். என்ன சொன்னாங்க? ஷூட்டில் ரிலீஸ்க்கு வந்துடுவான். ஆமாம், ஹீரோ பேரு மன்மதன். ஓகேங்களா? படத்துல ஆனா வந்து அந்த ஓட்ட தெரிஞ்சவர் கூட ஓட்டல. ஆனா எங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா அது ரசிகர்களை? என்ன சார்? புரியல. ஒருவேளை படத்துல அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம சாரி டீமா இருக்கீங்க, அந்த மாதிரி காத்துனால வரலையான்னு கேட்குறாங்க. இல்லை ஏன் கேட்குறேன்னா இங்கேயாவது சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க அப்படின்றப்ப வேற சீனுக்கு போயிருக்கீங்க. ஆனால் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்கீங்க. அது கிளைமாக்ஸ் புரிஞ்ச மாதிரி இருக்கிறப்ப புரியாத மாதிரி முடிச்சிருக்கீங்களா? முன்னாடி புரியாத மாதிரி எடுக்கிறதா ஃபேஷனா? அப்படி இல்லை சார். இந்த படம் வந்து வேறு கண்ட்ரியில், இப்போ ஸ்வீடன், ரொமானியா, கிரீஸ், இந்த மாதிரி வேறு கண்ட்ரியில் ரெக்கக்னைஸ் ஆகிருக்கு.
அப்போ நீங்கள் இதில் பார்த்த கிளைமேக்ஸ் ரிவீல் எதுவுமே நான் வைக்கல, ஓப்பன் ஹண்டடாக விட்டேன். அப்போது ஆளாளுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் கதையை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் வந்து அவ்வளோ ரெக்கக்னேஷன் கிடச்சிது. நான் அப்படி பண்ண வேணாம்னு சொன்னாங்க. அப்புறம் டீமில் கொஞ்சம் கன்வே பண்ணுற மாதிரி முடிஞ்ச அளவு கன்வே பண்ணிட்டேன். இது பண்ணிக்கலாம் அடுத்து. ப்ரீமியர் ஷோ போடும்போது நம்ம கேள்வி கேட்டோம் முத்த காட்சிகள் அதிகம்ட்டு. ஆமாம், ஆனா ஃபுல்லா நீங்க பாத்துருப்பீங்க எல்லாமே முத்த காட்சிகள் போடுங்க. ஹீரோ நீங்க சொல்லுங்க என்ன நினைச்சீங்க சொன்ன போட்டோனே? என்னது ப்ரீமியர் ஷோ போடும்போது ஆமாண்ணே, நம்ம யூடியூப் சேனல்ல வந்து கேள்வி கேட்டாங்க. ஆமா ஆமா, அப்ப வந்து எல்லாரும் கேக்கும்போது முத்த காட்சி தான் சொன்னாங்க. ஆமா, நீங்களும் முத்த காட்சிகளை மென்ஷன் பண்ணி பேசுனீங்க. ஆமா ஆமா. ஆனா வந்து யூடியூப் சேனல்ல போடும்போது வேற மாதிரி போட்டுருந்தாங்கல்ல, என்ன போட்டுருந்தாங்க? காட்சிகள் அதிகமா இருக்கு, அடல்ட் அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி எனக்கும் அந்த பயம் இருந்துச்சு. ஆனால் படம் அப்படி இல்லை. அந்த கிஸ்ஸிங் மட்டுமே நம்ம கொஞ்சம் கிளாப் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். நான் செடியூஸ் பண்ணுற மீட்டில் கிஸ்ஸை அந்த ட்ரெய்லரில் வர மாதிரி இல்லை. அது ஒரு க்யூரியாசிட்டிக்காக கட் பண்ணது. அது மாற்று அது ஒரு டான்ஸ்ண்ணே, அவ்வளோதானே. ஓகே. இல்லை சார், அது நான் சொல்லிடுறேன். படத்தில் வந்து அதுக்கு பிஜிஎம்மாக இல்லை. பக்கத்து தெருவில் அந்த பாட்டு போடுற மாதிரி, சாமி பாட்டு போடுற மாதிரி பண்ணியிருந்தோம். அதுக்கு தான் நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் தான் அதில் ஃபில் பண்ணியிருந்தாங்க. அது சாங்காக நல்லா இருக்கும், நாங்கள் அப்படி இது பண்ணியிருக்கோம். ராஜேஷன் அவராக தான் பண்ணார். அவராக தான் பண்ணார். இல்லை அது என்னன்னா, அது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ அங்கேருந்து அந்த ஃபுல்லாக நடந்து போகணும் இல்லைங்களா. ப்ராக்டிக்கலாக உண்மையை சொல்லிடுறேன், அந்த லொக்கேஷனுக்கு சார்ஜஸ் ஜாஸ்தி. சரிங்களா, 7 சீன் எடுக்கணும். அந்த சீன் கட் பண்ணி போனால் நிறைய ஷாட்ஸ் ஆகும் அப்படின்ட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன் என்ன பிரச்சனை. டேரக்டருக்கு சிங்கிள் ஷாட் போகலான்னு பிளான். ஸ்பாட்டுக்கு அதுக்கு முன்னால் அவர் பிளான் இருக்கு, எனக்கு தெரியாது. டிஓபி இல்லை சிங்கிள் ஷாட் போனால் ஒர்க் ஆகாது, ரொம்ப தூரம் நடக்கணும், திரும்ப நடந்துட்டு போர் ஆயிரும், வேணாங்கிறப்பில். சரி நடந்து போகிறத ஃபில்லப் பண்ணுங்கிறப்ப நான் ஓகே, நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன், ஒரு தடவை ட்ரை பண்ணுறேன், ஒர்க் ஆச்சுன்னா வச்சுக்கோ, இல்லை கட் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன், ஓகே பாக்கெட் கிழிஞ்சிருக்கு, அருணா கையிறது ஊக்கு எடுத்து குத்துவோம், இந்த மாதிரி கொஞ்சம் ஃபில்லப் பண்ணிட்டேன். வர்றப்போ வந்து ஓட முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், தெருக்கூத்து மாதிரி பண்ணேன். நான் தெருக்கூத்தில் துரியோதனனோ துச்சாதனோ வர்றப்போ எப்படி வரும் அந்த மாதிரி நடந்து வந்தேன்னா, அதுக்கு நான் என்ன சொன்னேன், எனக்கு ஏதாவது பாட்டு போடுங்க, கொஞ்சம் ஃபோக்கில் ஏதாவது நல்ல சாமி பாட்டு மாதிரி போடுங்க, கொஞ்சம் சாமி ஆடுற மாதிரி தான் இருக்கும், தெருக்கூத்து சொல்லி புரிய வைக்க முடியாது இல்லையா. அதனால் சாமி ஆடுற பாட்டு போடுறப்ப அங்கே இடி முழங்குது பாட்டு தான் போட்டு ஸ்பீக்கரில் வச்சு தான் ஷூட் பண்ணோம். அந்த பாட்டை ரெஃபரன்ஸாக கேட்டோன்னே மியூசிக் டைரக்டர் இப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணிட்டார். ஆனால் நாங்கள் ஐயனார் இந்த சாமி மீனிங்கோட நன்றி நன்றி நன்றி. இந்த படத்துல கதாநாயகி மேல தப்பு இருக்கிற மாதிரி படத்துல இல்லை. அவளே சொல்றான், நீ நல்லா வச்சு காப்பாத்திட்டேன்னு புருஷனை சொல்றான். அப்புறம் எதுக்கு கோவம்? அது எப்படி கல்வி வச்சு சொல்றது இல்லை, அதுக்கு ஃப்ளாஷ்பேக்காக இருக்குது. நான் படமாக அது ஸ்கிரிப்டாக எழுதும் போதே ஃப்ளாஷ்பேக் சொல்ல வேணாம், அது போகிற பக்கத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவேன். அதான் கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு பாடும்போது எல்லாமே சொல்லுவார். ஏன் புரிஞ்சு சார், நான் என்ன நம்புறேன்னு சொல்லிடுறேன். இந்த கேரக்டர் நம்புதுன்னா, அவள் தான் என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துறான், ஜெயிலுக்கு போயிட்டு 5 வருஷம். அது அவள் தான் பண்ண, நான் நம்பி தான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன். ஒரு வரதன் பார்வையிலே இருந்த பொண்ணு தான் அவங்க ரதி. சாரி வில்லன் மாதிரி இல்லை, ஹீரோயின் மாதிரி இல்லை, ஹீரோ மாதிரி இல்லை. என்ன காரணம்னா, ஹீரோவும் லூஸு. அவள் லவ் பண்ணேன்னு சொல்லவே இல்லை, எதுக்கு பின்னாலே ஓடிக்கிட்டு இருக்கணும்? ஏன்னா பொண்ணா இல்லை, படத்திலே அந்த டைலாக் வருது. இல்லை இவரை விட அழகாக இருக்குது அப்படியும் கிடையாது, முக்கியம் தான் இருக்குது. இந்த படத்தில் இந்த நடிச்சிருக்காங்களா, நடிகை எங்கே தேர்ந்தெடுத்தீங்க? ஏன்னா அவ்வளவு லோன் போட்டு எங்க ஹீரோயினை செலக்ட் பண்ணி ஒரு அழகான பெண்களை தேர்ந்தெடுத்து படத்தில் நடிக்க வச்சிருக்கலாமே. நான் ஒன்று தான். இப்போ நார்மலாக ப்ராஸ்டியூட்னாலே இந்த பெருசாக பொட்டு வச்சுக்கிறது, பீடா போட்டுக்கிறது, சேலை கட்டிக்கிறது அந்த மாதிரி இருப்பாங்க. எந்த காலத்துல இருக்கீங்க? அது பண்ண வேணாமேன்றதுக்காக ஒரு சின்ன பொண்ணா இருக்கு. இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபை விட ராஷ்மிஸ் ரொம்ப ஹவுஸ் ஒய்ஃப், அதான் உண்மை. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி அல்ல. இப்போ இதுல இருக்கிற எந்த பெண்ணையுமே எவனும் செலக்ட் பண்ண மாட்டான். அப்படி இப்படின்னு தள்ளி விடுறது இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இடையில ஒரு திடீர்னு ஒரு கதை வந்து லட்சுமியோட போகுது. அது எதுக்கு? அது எங்க சார் ஒட்டவே இல்லையா? அந்த இன்னொரு துணை இல்லைன்னு வராங்கல்ல, ஒரு போட்டு என்ன கதையோட ஒட்டவே இல்லையே. இல்ல ஆமா, அதோட முடிச்சிருங்க.
என்ன அது இல்லை அது எதுக்கு அது கதையோட இருந்துச்சுன்னு எனக்கு புரியல. அது இவரோட ரைவல் வில்லன்ற மாதிரி இது பண்ணியிருந்தார். அவர் எதுக்கு இல்லை உங்களுக்கு? ரெண்டாவது போலீஸ் வந்து ஐயோ பாவம் இப்படிட்ட கெஞ்சினாரு, அவர்கிட்ட கெஞ்சினாரு. நேரத்தும் கொலை அப்படின்னா ஒரு ப்ராஸ்டியூட்டை லவ் பண்ணுறதுக்காக தான். ஒருவேளை இந்த வருஷ கடைசியில் இப்படி படங்கள் வரணும்னு நினச்சாங்க. இதுவும் ப்ராஸ்டியூட்டை லவ் பண்ணுறதுக்காக தான். ப்ராஸ்டியூட்டை அவர் எதுக்காக லவ் பண்ணுறாரு ஆக்சுவலி? சார் படத்துலேயே ஒரு டைலாக் இருக்குது சார். என்னென்னா இவருக்கு வந்து கண்ணை பார்த்து பேசுகிறது சிக்கலாகவே இருக்கும். பெண்களை கண்ணை பார்த்து பேசவே முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆஃபீஸுண்டு உங்களே இல்லைங்க அவங்ககிட்ட பேசுனேன் அப்படி தான் பேசுவார். ஆனால் அந்த பொண்ணுகிட்ட மட்டும் அது ப்ராஸ்டியூட்டுங்கிறத மறந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசுகிற மட்டும் அவரால் கண்ணை பார்த்து ஈஸியாக பேச முடியுது, எல்லாம் பண்ண முடியுதுங்கிறனால சரி உங்க கூட ஒரு நாள் டேட்டிங் போகிறேன்ட்டு போகிறாரு. டேட்டிங் போன ட்ராவலில் அவருக்கு தோணுது இந்த பொண்ணு சரியாக இருக்கே, என்ன பிரச்சனை, நம்ம அதை லவ் பண்ணலாமே அப்படின்னு அவனுக்கு தோணுது. அவ்வளோதான் சார் ஒரு ஐடியா. சார் டேரக்டர் சார் அது மாதிரி இந்த புத்தரும் கருப்பனும் ஒன்று போகிற போக்கில் ஒரு டைலாக் வருது, ஒரு சார் பேசுகிறாரு, அது நல்லா இருந்தது. அதே மாதிரி பிரிட்டிஷ் காலத்தில் இப்படி தான் உங்கள் அப்பா பரம்பரை அப்படின்னு அதுதான் அண்ணன் கூட கேட்டார், அதுவும் நல்லா இருந்தது. இந்த மாதிரி நமக்கு தெரியாத கருத்துக்களை சொல்கிறதுக்கு இப்படி ஒரு கதை, இப்படி ஒரு ரூட்டு தேவையா? ஏன்னா அவர் அண்ணன் கேட்டது ஒரு ப்ராஸ்டியூட்டை கூட்டு போனோம்னா என்னத்துக்கு கூட்டு போவோம்? அது கல்யாணத்துக்கு முன்னாடி கூட ப்ராஸ்டியூட் மேலே நம்ம கமல் சாரை பார்த்து அந்த லவ் வரும், ஆனால் அதை கண்டினியூ பண்ண மாட்டோம். அந்த கதை கேட்டு அதோட விட்டுருவோம். அது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் அப்படின்னா ஓப்பனிங்ல இருக்கிற சுவாரஸ்யம் கிளைமாக்ஸ் கிட்ட வந்தது, ஆனால் புரியாத மாதிரி முடிச்சிங்க பாருங்க, அங்கே கொஞ்சம் இறங்கிடுச்சு. ஆனால் வந்து நல்ல கதையை வந்து தேர்ந்தெடுத்து இந்த கருத்தெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும். இதில் வந்து அது மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுதா ஹீரோ நீங்கள் நடிச்சிங்கல்ல ஆண்டியன் ஸ்டோர்ஸ்ன்னு, நான் கூட டிவியில் சீரியல் பார்க்க மாட்டேன், அதை உட்காந்து பார்ப்பேன் நான் என் வீட்டில் போட்டு. அப்படி புரியுற ஒரு கதைகள் நடிச்சுட்டு இப்படி ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. ஒருவேளை எங்களை மாதிரி ஆட்களுக்கு பிடிக்காதோ அப்படிதான் ஏம் பண்ணி எடுத்திருக்கீங்களா? அப்படி இல்லை, புரிஞ்சு சொன்னார் இல்லையா, மதன் டோல்க்குன்னு ஒரு ஸ்கெட்ச் இருக்கு, நம்ம காட்டின விஷயம்னு ஒன்று இருக்கு. நதியை வந்து எப்படி லவ் வந்தது அப்படின்னா, அவன் வந்து நிலையான இருக்கிற ஒரு ஆளே கிடையாது. அவன் மாறிட்டே இருப்பான். அவன் முற்போக்கு தனமான சிந்தனைகளும் அவனுக்கு இருக்கும். இந்த பொண்ணை ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது எந்த பொண்ணை பார்க்கும் போதும் அவனுக்கு கூச்ச சுபாவமாக இருக்கும் போது இந்த பொண்ணை பார்க்கும்போது அது இல்லைன்னொடனே சரி ஒரு நாள் டேட் பண்ணலான்றது. ஸோ அந்த ஒரு நாள் ட்ராவலில் இவனுக்கு ஏகப்பட்ட அவள் சில விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பாள். அவள் ஃப்ளாஷ்பேக்கை வச்சு ஒன்று சொல்லுவாள். இந்த விஷயம் அவனுக்கு உடஞ்சிக்கிட்டே வரும், ஓ இது அப்படி இல்லையா நம்ம நினச்சது அப்படின்னு. அண்ட் சில விஷயங்களில் அவன் ஆசையை நிறைவேற்ற அந்த டியூஷன் அக்கா விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவன் கூச்சப்பட்டுகிட்டே இருப்பான். அதெல்லாம் பிரேக் பண்ணும்போது இவன் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுவான். அந்த இடத்துல ஒரு இடத்துல தோணும், சரி இவ்வளோ இந்த ப்ராஸ்டியூட்டு இப்படின்ற விஷயம் இல்லை நம்மளோட மூத்த பொண்ணு இதெல்லாம் உடஞ்சி சரி லவ் பண்ணுவோன்ற தாட் வரும். அந்த தாட் வரும்போதுமே அவன் அந்த லாஸ்ட் இதில் கூட அந்த ஹீரோயின் வந்து ஒன்று சொல்லுவாங்க, அதை கேட்டுட்டு ஓடுவான். அந்த விஷயமே அவன் நிறுத்தி என்னன்னு கேட்டிருக்கலாம், டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறாள் அவன். ஸோ அவனோட டிசைன் ஏன்ட்ட சொல்லிட்டாரு, மதன் வந்து இப்படி தான் இருக்கும், இப்படி தான் முடிவு எடுப்பான், மாற்றி முடிவு எடுப்பான் ஒரு மாதிரி. எனக்கு அந்த கேரக்டர் புரிஞ்சிருச்சு. பட் நம்ம இதில் ரிவீல் பண்ணாதனால, ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்ணாமல் அப்படி பண்ணதுனால சில பேருக்கு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். கருத்து இல்லை, ஏன்னா லிப்லாக் சீன் இருக்குன்னா அது நம்ம தேவைப்பட்ட இடத்துல தான் இருக்குன்றதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. அது அண்டு யார்ட்டையும் சொல்லி இல்லை வீட்லேயோ சரி ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லி இல்லைடா அப்படி சமாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, டேரக்டர் சொன்னார் அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணணுன்ற மைண்ட் செட் தான் ஸ்டார்டிங் முன்னாடியே வந்துருச்சு. அதனால பெருசாக அண்டு சீனுமே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, அந்த வர இடம் வந்து தப்பாக தெரியாது, ஒரு மாதிரி அது கரெக்டாக தான் இருந்திருக்கும். ஸோ அது நல்லா இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை, ஓகே தான், ரைட்டு. இல்லை ராம்னு பேர் வச்சுட்டு அவர் ஒரு 4-5 பொண்ணுங்களோட இருந்து உங்களை அனுபவசாலியாக கூப்பிட்டு போறாரு. ஆனால் மன்மதன்ற பேர் வச்சுட்டு உங்களை வந்து கடைசி வரைக்கும் லவ் பாயாவே காட்டியிருக்காங்களே, எந்த சீன் இல்லையே. அந்த ஃபீலிங் நெஞ்ச தொட்டு சொல்லுங்க உங்களுக்கு இருக்குண்ணே நல்லா கேட்டீங்கண்ணே. நான் கேட்டேன் ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்ட்டு, இதுதான் இதுக்கப்புறம் பாட்டு வந்தா வேணா பார்க்கலாம் அப்படின்ட்டாரு. காமெடிஸ் நல்லா இருந்துச்சு, அவரோட அந்த சிங்கிள் ஷாட்லாம் நல்லா இருந்துச்சு, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பக்காவா இருக்கு. காட்வின் இந்த ப்ராஸ்டியூட்டுகளுக்குன்ட்டு ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறாங்கல்ல, அதையே இன்னும் நல்லா பண்ணிக்கலாம். அது இல்லை சார் இருந்துச்சு, அது அந்த தாட்டில் எனக்கு பிடிக்கிறது. அதை இன்னும் அதுக்கு பாராட்டு. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த படத்துலையும் ஒரு காட்சி வைக்கல. அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏன் நாங்கள் இதுக்கு வர்றோம், விரும்பியா வர்றோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் செஞ்சீங்க. நிறைய கட் பண்ணி இருந்துச்சு, சென்சார் சொன்னீங்க, கரெக்டாக சொன்னீங்க, அதெல்லாம் இருந்தது வச்சிருந்தாரு. பட் சென்சார் விஷயம் சென்சார்லையும் மாட்டிடுச்சு, அது அப்படியே கட் பண்ணிட்டாங்க முன்னாடி. இல்லை முதல் சீன்லேயும் மியூட் ஆகி தான் ஆரம்பிக்கும், ஹாஃப்வே ஓப்பன் பண்ண மாதிரி அவேர்னஸ் கிளாஸில் ஓப்பனிங்கே மியூட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கு, பேசின்னு நிறைய கட் ஆயிடுச்சு.
சரவணன் ஜி, இந்த ரெண்டாவது ஆசை நிறைவேறாமலே போயிடுச்சு இந்த படத்துல. என்னதான் பிரச்சனை? டேரக்டர் ஏதாச்சும் அது வந்து நிறைவேறுச்சு, நான் உங்கள்கிட்ட காட்டல. அது ஓ இருக்கு, அதுவும் போச்சா? அதுவும் போயிடுச்சு. இல்லை சார், இல்லை சார். ஆமாம் 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 சார். இல்லை அது அதில் எது மீனிங் இல்லை சார். இல்ல யூஸ்வலா இந்த ஸ்பா எல்லாத்துலயுமே அதுல புத்தர் இருக்கும், வைக்கிறது அதுக்காக பண்ணி. ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆயிருச்சு. இல்ல புத்தர் எல்லாம் எல்லா வீட்லயும் எல்லா இடத்துலயும் வைக்கிறாங்க. ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு சின்ன குட்டி சிலை வச்சிடுறாங்க. தேங்க்யூண்ணே. நன்றிண்ணே. நன்றி.